ஹைடா, கான்ட்ராக்ட் மேரேஜ். நம்ம சேனலே இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, மெயில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த நியூஸ் சேனல்லேருந்து நான் இதில் ஜம்ப் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதுலேயே பார்க்கலாம். 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்தலாம். நீங்கள் அலெக்ஸ் முன்னாடி நின்றுருக்கீங்க. அவன் என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்? என்ன என்ன பேசுகிற நீ? கையை விடு அலெக்ஸ். எனக்கு தெரிஞ்ச நீ செம்மன் கூடலாம் மேட்ரு பண்ணலன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பின் பண்ணி உங்களை பார்க்க அவன் கூட பண்ணலன்னா என்ன பேபி என்ன பண்ணுற நீ? பேசாத, தள்ளு ஃபர்ஸ்ட்டு. அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துட்டு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு எங்கே என்ன பண்ணுற? நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன்னு உன் புருஷன் சொன்னானா? நீங்கள் புரியாமல் அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியாது அவன் ஸ்டேஷனில் இருந்திருக்கான் அப்படின்னு. நீங்கள் அவனை பார்க்க என்னை கூப்பிட்டு போயிட்டு தனியே தேவையில் விட்டாலும் உன்னை தேடி நான் வந்துடுவேன். ஏன்னா நீ என்னோட லவ் இல்லை. லவ்வா? நீ என்னை லவ் பண்ண? இதுக்கு பேர் லவ்வே கிடையாது அலெக்ஸ். தலை அப்படின்னு அவனை புஷ் பண்ணி அங்கேருந்து போக எங்கடி போகிற அப்படின்னு இழுத்து அவன் முன்னாடி நிற்க வைக்கிறான். என்ன பண்ணுற நீ? கையை விடு. எங்கடி போகிற? நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். இக்னோர் பண்ணிட்டு போகிற. நீ வருவியா? தேடி தேடி என்னை லவ் பண்ணுவியா? அப்புறம் வேணான்னு விட்டு போவியா? இதெல்லாம் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் அத்தை நான் பண்ண ஒரே தப்பு உன்னை லவ் பண்ணுது. சரி, அந்த தப்பு நீ பண்ணியிருக்கக்கூடாதா? பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக வரா. சின்ன பண்ணுற நீ அவனை பார்த்துட்டு பிள்ளை கிடச்சிட்டு அப்படி நின்றுருக்கீங்க. அவன் உங்களுக்கும் க்ளோஸாக வந்த உங்கள் நெக்கு கிட்ட என்ன ஆனாலும் இந்த ஸ்மெல் மட்டும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. எப்படி ஓயன் அப்படின்னு நல்லா ஸ்மெல் பண்ணுறான். கண்ணை டைட்டாக மூடிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் பிடிச்சிட்டு என் லைஃப்பில் வெறுக்கிற ஒரு பர்சன் நீ தான். ரொம்ப ரொம்ப அருவெறுப்பாக வந்து பார்க்குறேன். நீ ஒரு டேஷ் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அவங்ககிட்ட சொல்ல அவங்களுக்கு க்ளோஸாக நின்று வந்துருப்பான். ஸோ லைட்டாக இது பண்ணி உங்களை பார்க்குறான். லவ்ங்கிற பேரே உனக்கு இருக்க தப்பு தீய கிடையாது. நீ என்ன லவ் பண்ணியா? நான் உன்னை லவ் பண்ணல, பட் நீ என்னை லவ் பண்ண தானே? அவனே பார்க்குறீங்க. என்னை துரத்தி லவ் பண்ணேன். என் பின்னாடி சுற்றி என்கிட்ட லவ் ப்ரொப்போசல் பண்ணி என்னோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வயன் மறந்துட்டியா? இங்கே பார், என்னோட டார்கெட் நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் பாடியை பார்த்துட்டே இது மட்டும்தான் எனக்கு கேர்ள்ஸுக்கிட்ட ரொம்ப 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 பிடிச்சது. அதில் நீ கொஞ்சம் யூனிக்கு, வேறு மாதிரி இருப்ப. மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. உன்னை எஸ்எல் வைக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போதோ எனக்கு இந்த லவ் மைண்டில் வந்துச்சு. அவ்வளோதான். ஸ்கெட்சை போட்டு தூக்குங்க. எங்கெங்கே போனியோ பின்னாடியே வந்தேன். பட் உனக்கு கண்டுக்கவே இல்லை. மேடம்க்கு அதான் ரொம்ப பிடிச்சது போல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். உண்மையாகவே உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கோம். பிகாஸ் உங்கள் பின்னாடி சுற்றி லவ் பண்ணுற அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏன் தெரியல, அவங்களெல்லாம் பிடிக்காம இந்த அலெக்ஸை பிடிச்சிருக்கோம். ஏன்னா அவன் நீங்கள் வாலண்டியாக பேச போனாலும் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டான். ஃபஸ்ட்டு நீ அதெல்லாம் திங்க் பண்ணிட்ட. அவனை பார்க்க நீ எங்கெங்கே போனியோ அங்கெல்லாம் வந்தேன். ஆனால் உன்னை கண்டுக்கவே இல்லை. நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட மடங்கிட்டா அப்படி தோணுச்சு. நம்மளுக்கு அந்த லவ்லாம் செட் ஆகாது. எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்கிறதே வேற. எனக்கு லவ்லாம் பட் அன்னைக்கு அந்த கிளப்பில் சத்தியமாக நீ வேற மாதிரி இருந்த. அப்படி சொல்ல பிடிச்சி நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டீங்க. ஏய் என்னம்மா பண்ணுற? உண்மையை சொன்னால் கோவம் வருது. அதோட அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸில் தான் உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உங்கள்கிட்ட பேசவும் பிடிக்கல. நான் வரேன் அப்படின்னு அக்கறது மூவாக கையை பிடிச்சி இல்லத்தா அவள் காரில் லாக் பண்ணி எங்கடி போகிற
விட்டு அப்படின்னு கையெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. நல்ல க்ரிப்பாக பிடிச்சிட்டு விட்டுறேன் விட்டுறேன், நான் கேட்டது மட்டும் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற நீ? என்ன வேணும்னா நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து என்னடியே கேட்குறேன். நீங்கள் அவனே பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பண்ணும்போது நான் கான்ஷியஸ்லி இல்லடி, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதான் ஸ்டெடியா நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்படியோ போ, நான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேன். இங்கே பாரு, நான் ஒரு பொண்ணு மேலே டார்கெட் வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அது முடிக்காமல் அங்கிருந்து மூவ் ஆக்க மாட்டேன். என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது. எங்கே போனாலும் உன்னை சுற்றி சுற்றி தான் வருவேன் பையன். பாரு, ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம், செகண்ட் டைம் தானே கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்க உங்களுக்கு தலைலாம் சுற்றுது. ஒரு மாதிரி கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ போட்டிருக்க அந்த பர்ஃப்யூம்ஸ்னாலே உங்களுக்கு பிடிக்கல, என்னமோ தெரியல, குமட்டுது, வாமிட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பண்ண. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு உங்கள் கையெல்லாம் விட்டுட்டான். நீங்கள் ஒரு கார்னரில் போயிட்டு வாமிட் பண்ணுறீங்க, தலை சுற்றுது, ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னம்மா என்ன பண்ணிட்டு கண்ணி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் முட்டியே வேலை உங்களால் ஃபஸ்ட்டு அலெக்ஸ் ப்ளீஸ் என்ன விட்டு, என்னால் முடியல அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக கேட்குறீங்க. ஹே, தலை சுற்றுது, வாமிட் வருது, கங்க்ராச்சுலேஷன் வயன். நீங்கள் அவனே பார்க்க நீயும் ஜெபனும் இது வரைக்கும் ஒன்றாவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஹே திங்க் பண்ணி பாரு, நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கத்தானே? எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கும்போது என்ன ஒரு 4 மந்த் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போனா நீ 4 மந்த் ப்ரெக்னென்ட் ஒரு ஸ்மைலோட சொல்கிறான். ஷாக் ஆகிடுச்சு, கண்ணு மொழியெல்லாம் பிடிங்கிட்டு பார்த்துட்டோம், ஒரு மாதிரி நடுக்கிக்கிட்டே நின்றுட்டு அவனே பார்க்குறீங்க. 4 மந்த்னா இதுக்கிடையில் உனக்கு வாமிட்லாம் வந்திருக்கணுமே, இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்ததா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு வந்திருக்கும், பட் நீங்கள் அதை கேர்லெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. இப்போது இவன் இதை கேட்கும்போது ஞாபகம் வருது, அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அவனை பார்க்க என்னடி வருதா? அப்போது கன்ஃபார்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலை அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்த்து, ஹே எழுதி வச்சுக்க வயன், இப்போ வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான், புரியுதா நான் எதுக்கு சொல்கிறேன்னு? சொல்லு உன் புருஷன்ட்ட, நாளைக்கும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். நீங்கள் நடந்து பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டே இருக்கீங்க, கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க, வேர்த்து கொட்டுது. இவெல்லாம் கேர்லெஸ்ஸாக எடுத்துருக்கோம், இதுக்கு தான் நம்மளுக்கு தலையெல்லாம் சுத்துச்சான். அடிக்கடிக்கு ஸ்டொமக் பெயின் வேறு, இதே வந்து நம்ம கேர்லெஸ் எடுத்துட்டு இருந்திருக்கோம். ஒருவேளை அலெக்ஸ் சொன்ன மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அலெக்ஸ் போகிற உங்களை பார்த்துட்டே இருந்த முதல்ல இது போல் உங்ககிட்ட ஆக்ட் பண்ணி ஆகுது, ஒரு நாளாவது உங்ககிட்ட இருந்தோண்டி, இன்னைக்கு சிக்க மாட்டேன்றேன் என் கையில், நல்லா குழப்பி விட்டுருக்கேன். நாளைக்கு வரும்போது நீ ஏன் சரின்னு சொல்லணும், உனக்காக சம்மன் என்னை எங்கே அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் சீக்கில் கை வச்சு ரப் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஏதாவது பண்ணணுண்டி. ஆல்ரெடி ஒன்றுனா அதை ஹோட்டல் ரூமில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ப வச்சுருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு நாள் ஆகுது உன் கூட இருந்துடணும். நான் பார்த்த பொண்ணுங்கள்லையே நீ கொஞ்சம் டஃப்பாக இருக்க, நாளைக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டே நிற்கிறான். நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டே இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. பஸ்லாம் 1 by 1 வந்து போயிட்டே இருக்கு. பட் நீங்கள் போகவே இல்லை. உங்களுக்கு ஒரே திங்கிங் தான், என்னன்னா பேபி ஃபார்மாக இருக்குமோ, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படி தான் தோணுது. உங்கள் கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு இப்போதான் எல்லாம் நல்லா போச்சு, அதுக்குள்ளே இப்படி அப்படின்னு உங்கள் வயிற்றில் கை வச்சுட்டு இப்போதான் கொஞ்சமாக என்ன அச்சு பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு.
இப்போ போய் இதெல்லாம் சொன்ன அப்படின்னு பயம் வருதா? ஜிம்மன் கூட இருந்தது, மூச்சு பயம் கூட இருந்ததா, எல்லாம் ஞாபகம் வருது. பார்த்துட்டோம் கை கால்லாம் ஊத்துறது. இதுக்கிடையில அடிக்கடிக்கு உங்களுக்கு வாமிட் வர வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பார்த்துட்டோமா பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்க ஜிம்மன் கார் வந்து நிற்கிது. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணல. அவன் பார்த்துட்டோமா கார்லேருந்து இறங்கி உங்ககிட்ட வந்தா, ஏய் உன்னை நான் காலேஜ்லாம் தேடிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவள் உங்களை பார்த்து சொல்ல, உங்களுக்கு ஜிம்மன் இப்போ தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது சொன்ன எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாரு? ஏய் இங்கே என்ன பண்ணுற? டைம் என்னாச்சா? எவ்வளோ பஸ்ஸு போயிட்டு வந்துட்டுருக்கு, ஒரு பஸ்ஸில் ஏறாமல் நீயே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்க. மூச்சு பையன்கிட்ட லவ் யூ சொன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஆமாம் ஆமாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், பையன் நம்மளை உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா இல்லையா, ஏதோ ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். லவ் யூமா சொல்லும் போது எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னு மூச்சு பையனை திங்க் பண்ணிருக்கீங்க. ஏ வயன் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், இன்னும் சைலண்ட்டாக நின்றுருக்க. நீங்கள் நகத்தை கடிச்சுக்கிட்டே தெரிஞ்சுனா ஒரு மாதிரி பார்த்துட்டோமா அப்படி இருக்கீங்க. அவனுக்கு புரியல. ஏய் உன்னை தாண்டி உங்கள் எல்போவில் கை வைக்க என்னாச்சு? இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? காலேஜ்லேருந்து நான் தேடிட்டேன், இங்கே வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டுருக்க நீ? சம்மன் அப்படி சொல்லிட்டு போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவன் சைலண்டாக நின்ட்டான். தேம்பி அழுவுறீங்க. ஏய் என்னாச்சு வயன், என்ன ஆச்சு? ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே கட்டுப்பா ஒரு மாதிரி கோவமா அப்படி கேட்க, ஐம் சாரி ஐம் சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், பட் இன்னும் வரைக்கும் நான் அதுக்காக ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜமன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு பேசுகிறீங்க. ஜமானுக்கு புரியல. என்னடி பண்ண, என்ன தப்பு தான், புரியுற மாதிரி சொல்லு. அவன் கேட்க, உங்கள் பாடிலாம் ஷேக் ஆகிட்டுருக்கு, ஒரு மாதிரி பார்த்துட்டோமா கையெல்லாம் உதறுது. அவன் நெக்கு சுற்றி உங்கள் கை போட்டு அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அவனை ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டேன். பயத்தில் நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பேசுறது அவனுக்கு புரியலனாலும் சரி கொஞ்ச நேரம் அமைதியாரு, எதுக்கு இப்படி பயப்படுற, என்ன ஆச்சுன்னு தெரியலாதுன்னு எனக்கு அதெல்லாம் புரியும், என்னாச்சு வேன் அப்படி கேட்க அப்போதான் கொஞ்சம் மாறியில சாக்கி அது ஒன்றும் லட்சமா அவன் கழுத்துல இருந்தெல்லாம் கை எடுக்கிறீங்க. உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனை விட்டு ஒரு இன்ச் தள்ளி வந்துட்டு, இல்லை சாரி நான் ஏதோ குழப்பமா இருந்தேன்னா அதான் அப்படின்னு அவனை பார்த்துட்டே உங்கள் கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. ஏய் என்னடி ஆத்தா, ஏதோ தப்பு பண்ணிட்டா, ஏன் எதுக்கு நீ இப்படி அழுத, எதுக்கு நீ இப்படி பயப்படுற அப்படி உங்ககிட்ட நிறைய கேட்க ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. உன்னை தானே கேட்குறேன், எதனா ப்ராப்ளமா அப்படின்னு உங்கள் ஆம்ஸை பிடிச்சி ட்ரீட்டை ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண. உங்களுக்கு ஜிம்மன் அலெக்ஸ் பேர் வச்சு ஒரு மாதிரி ஜெலசியில் பேசியிருப்பான். பட் அவன் மனசுக்குள்ளே ஒரு நாள் கூட இந்த மாதிரி தாட்லாம் இருந்திருக்காது. பட் குடிச்சிட்டு வந்து ஜெலசியில் அவன் ஏதோ கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டான். பட் உங்களுக்கு அதுவே ஓடுது. இப்போ மட்டும் இதெல்லாம் சொன்னான், நான் உன்னே நம்பி என் லவ்வே சொல்லிட்டேன், இந்த நேரத்தில் வந்து நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெமன் சொல்கிற மாட்டேனா, அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. இல்லைன்னா ஜெமன் உங்களை வெறுத்துருவானோ அப்படின்னு தோணுது. நீங்கள் பார்த்துட்ருக்க உங்கள் கை ரெண்டும் அதாவது ஆம்ஸ் கிட்ட வச்சு அவன் ப்ரெஸ் பண்ணிட்டே, உன்னை தானே கேட்டுட்ருக்கான், காதல் விழுதா இல்லையா, என்னாச்சு, எத்தனை ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க, ப்ராப்ளமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஜெமன் வலிக்குது ஜெமன் விடுங்களேன் அப்படின்னு நீங்கள் ஜெமனை பார்க்க அவன் உங்கள் கண்ணிருந்து வர தண்ணி பார்த்துட்டு உங்கள் மூஞ்ச பார்த்துட்டே, என்னடே பொய் சொல்கிறியா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், என்ன ஆச்சா எப்படி சொல்லிட்டு சொல்ல புரிய இல்லையா? அது வந்து இல்லை, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஜெமன், அவ்வளோதான். பயந்தியா? எதுக்கு பயந்த? அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, என்னதா? அதையும் சொன்னா அது ஜெமன் எனக்கு எக்ஸாம் பண்ணல, அதான் ஃபுல்லாக
மிஸ்டேக். அது அதனால தான் அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். அதுக்கா நீ இப்படி அழுத? அதுக்காடி இப்படி பயப்படுற? ஆமாம் தமன், என்னை பற்றி உங்களுக்கு இதில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட ஃபெயில் ஆனதே கிடையாது தமன். அதான் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. பயந்துட்டேன். அப்பா திட்டுவாங்களோ அப்படி. நீங்கள் சொல்கிறது அவனால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர்லாம் விட்டுட்டு நீ சொன்னதை நான் நம்புகிறேன். பட் இப்போவும் தோணுது நீ என்கிட்ட போய் சொல்கிறேன்னு. ஒரு மாதிரி பதட்டமா நீங்கள் அவனை பார்க்க. இன்னைக்கு மூச்சு பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும், கூப்பிட்டு வரலையா அப்படி சொல்ல நீங்கள் இந்த நேரத்தில் வாட்ச் பார்த்துட்டு 6:30 மூச்சுக்கு 4 o'clock விட்டுருப்பாங்க. அச்சோ குழந்தை எனக்காக வெயிட் பண்ணியிருப்பான் அப்படின்னு பதட்டமாக்க. ஏய் நீ போக லேட் ஆகிடுச்சுண்ணா. மிஸ் எனக்கு கால் பண்ணாங்க. நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அதான் ஏன் நீ போகல? உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தா. உன்னால் போக முடியலன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. லட்சுமன், நம் ஏதோ பதட்டத்தில் நம்ம இருந்துட்டேன். அது ஐம் சாரி. அவன்கிட்ட கேட்குறீங்க, பட் அவன் காதில் வாங்காம அவன் காரில் போயிட்டு ஏறி உள்ளே உட்காந்துட்டு உள்ளவா நீங்களும் காரில் போய் ஏறுறீங்க. அவன் ட்ரைவ் பண்ணிட்டே போகிறான். அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அந்த அலெக்ஸ் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. உங்கள் கையெல்லாம் பயத்தில் ரொம்ப வேர்த்து போயிருக்கு. ஒரு மாதிரி கையெல்லாம் க்ளோஸாக டைப் பண்ணி அமைதியாக உட்காந்துட்டு வரீங்க.